வணக்கம். தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம கோலிவுட் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா தளபதி விஜய் ஃபேன்ஸும் நேத்தில இருந்து ரொம்ப ஈகரா ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து இப்போ வந்து விழுந்திருக்கு. நம்ம அந்த என்ன அப்டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது கோட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கோட் படம் வந்து தளபதி விஜயோடைய 68வது படம். அந்த படத்துல வந்து என்னெல்லாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து பார்த்து அதில் நிறைய ரிவ்யூஸ் அந்த படத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் வந்து சோசியல் மீடியாக்கள்லையும் சரி நிறைய சேனல்ஸும் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட்ஸாக கொடுத்துட்டு வர்ற அந்த நேரத்தில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா தளபதி 69 படத்தை பத்தின ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. அதாவது என்ன வந்திருக்குதுன்னா படத்தை பத்தின ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா வந்து தளபதி 69 போட்டு கையில ஒரு ஒளி இந்த இது டார்ச் பிடிக்கிற மாதிரி ஜோதி தீபம் அதை பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வந்திருக்குது. அதுல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத். ஏற்கனவே விஜய் அனிருத் காம்போல வந்த பாடல்கள் எல்லாமே ஹிட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாம குறிப்பா அனிருத்துடைய பிஜிஎம் வந்து விஜய்க்கு வந்து நிறைய இடங்கள்ல பொருந்தி அது ஒரு மிகப்பெரிய படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல அனிருத் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இன்னொரு விஷயமும் வந்திருக்குது. அதாவது கொஞ்ச நாள் வந்து என்ன அப்படின்னா இந்த படத்தோட டைரக்டர் வந்து யாரா இருக்கலாம்னு நிறைய கெஸ்ட்லாம் வந்துச்சு. பட் இப்போ கொடுத்திருக்கிற அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் படி இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஹெச் வினோத். அவர் தான் தளபதியுடைய 69வது படத்தை இயக்க போகக்கூடிய இயக்குனர் என்பது அதிகாரப்பூர்வமாக சிறிது நேரத்துக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெச் வினோத் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா தமிழக ஆடியன்ஸ் வந்து சினிமா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டாரு. அந்த படத்துல அவர் எடுத்த அந்த ஸ்கிரீன் பிளே ட்விஸ்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஃபேவரட் ஒன் ஆஃப் த அப்கமிங் ஃபேவரட் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமா ஆடியன்ஸோடைய மனசுக்குள்ள இடம் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் தீரன், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தலையை வச்சு ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணாருங்க. நேர்கொண்ட பார்வை அந்த படம் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி துணிவு. ஸோ இந்த 2 படத்துலையும் அவர் தலையை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணி தலை ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய லெவல் பிரேக் த்ரூ எடுத்துக்கிட்டாரு. தனக்கான பிரேக் த்ரூவை ஹெச் வினோத். ஸோ இப்போ ஹெச் வினோத் இஸ் கோயிங் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தளபதி. அதாவது இப்ப தளபதி வந்து இப்ப தளபதி கூட ஹெச் வினோத் வந்து கை கூக்குற இந்த நேரத்துல இந்த படத்தை பத்தின இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயமும் அந்த போஸ்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் வந்து அடுத்த ஆண்டு அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக போறதா இப்பவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பாத்தீங்கன்னா அந்த போட்டோல கீழே பாட்டம் எண்ட்ல வந்து அக்டோபர் 2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணியே போட்டிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் தான் விஜய் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்கிரீன்ல வந்தாலும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து அதை ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டு போய் அப்படியே வந்து அந்த ஜோனரையே மாத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அவங்க தளபதியை. வந்திருக்கிற இடம் சும்மா சூப்பர் பாட்டையே கிளப்பலாங்கண்ணா அப்படின்னு ஒரு டைலாக் பேசினாலும் சரி, சும்மா வந்துட்டு போனாலும் சரி, ஸ்கிரீன் தியேட்டர் ஸ்கிரீன்லாம் அலறதான் போகுது. பட் இந்த போஸ்டர்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இடது கை பக்கத்துல மேல வந்து அந்த டாப்ல வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் தான் இது. வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும் தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரா மாறிட்டாரு. அந்த கட்சியினுடைய மாநாடெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அது அரசியல் அது சார்ந்து அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த படத்துல ஒரு ஹிண்ட் என்ன வந்திருக்குது மேல, தி டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவிங் சூன் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் மேல கொடுத்திருக்கிறாங்க. சோ டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு குறியீடை வந்து இந்த போஸ்டர்ல வந்திருக்குது. இந்த படத்துக்கான கெஸ் இப்பவுமே எல்லாரும் தலையிலையும் ஓடக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த சப்ஜெக்டாகத்தான் நிச்சயமாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஹெச் வினோத் பேசும்போது ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குறிப்பா அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற லைன்ஸ் அதாவது வரிகள் தி டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவிங் சூன் இந்த வரிகளை பார்க்கும்போது ஏதோ ட்விஸ்ட் வைக்க போறாங்க படத்துல. மேபி பொலிட்டிக்கல் அந்த சினாரியோக்கு அந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடா எதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இப்பவுமே இருந்துட்டு வருது. எது எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது நம்ம அது பத்தின வீடியோ கூட உங்களுக்கு கொடுத்து அதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உடனுக்குடனே. சோ இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோல தளபதி 69 படத்துக்குரிய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம். வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.